வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் Kikis Alaparai. ஸோ இன்றைக்கி நம்ம சேனலோட வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா chakkachips, which is palapazhamchips. இது இங்கே ரொம்ப ஃபேமஸான ஒரு சிப்ஸ் which is equal to banana chips. தமிழ்நாட்டில் மோஸ்ட்லி நிறைய பேருக்கு பனானா சிப்ஸ் தான் தெரியும், பட் சக்க சிப்ஸும் அதுக்கு ஈக்குவல் ரொம்ப ஃபேமஸானது. ஸோ அதை இன்றைக்கி நம்ம வீட்டிலே எப்படி பண்ணலான்னு இன்றைக்கி நம்ம பார்ப்போம். ஸோ without getting delay, let's get into the video. Wait. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் don't forget to subscribe. So let's get into the video. பலாப்பழ சிப்ஸ்க்கு முக்கியமாக தேவைப்படுறது பலாப்பழம். அதை கொண்டு வந்து வெட்டி அதில் இருக்க சொலையெல்லாம் எடுத்து தனித்தனியாக நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுருக்க பலா சொலையெல்லாம் எடுத்து மெலிசாக ஸ்லைஸாக வெட்டணும். நோட் பண்ணிக்கோங்க, மெலிசாக வெட்டணும். திக்காக வெட்டினீங்கன்னா உங்களுக்கு அந்த கிறிஸ்பினஸும் கிடைக்காது, ப்ளஸ் வேகிறதுக்கும் உங்களுக்கு டைம் எடுக்கும். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க சொலையெல்லாம் போட்டு வறுக்கணும். அந்த வறுபடுற சவுண்டு கேட்குறதுக்கே சூப்பராக இல்லை? ஸோ உங்களுக்கு இது மாதிரி எவ்வளோ தேவையோ பேட்சாக வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம பலாப்பழ சிப்ஸ் நல்லாவே வறுபட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சிட்டிகை உப்பு, ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள், அது ரெண்டுமே தண்ணியில் கலந்துட்டு லைட்டாக இதில் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விடுவாங்க. ஸோ தட் இன்னும் அந்த ப்ரௌனிஷ் கலர் உங்களுக்கு நல்லா கிடைக்குன்றதுக்காக. எங்களுக்கு அது வேணான்னு சொல்லிவிட்டு நாங்கள் அதை ஸ்கிப் பண்ணிட்டோம். அவ்வளோ தாங்க, நம்ம பலாப்பழ சிப்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நல்லா எண்ணெய் வடிஞ்சோடனே ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். நம்ம பலாப்பழ சிப்ஸில் ஸ்டார்டிங்கில் எந்த உப்பும் சேர்க்கலைங்க. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோன்னா, கொஞ்சோண்டு உப்பு அதோட தண்ணி சேர்த்து கலந்துட்டு நம்ம வறுத்து வச்ச பலாப்பழம் சிப்ஸ் மேலே தூவுவோம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி தண்ணி ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறனால உங்களுக்கு உப்பு எல்லாமே அதில் நல்லா மிக்ஸ் ஆகிடும். மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் ஆட்டி இது பண்ணிங்கன்னா அவ்வளோதாங்க, நம்ம பலாப்பழ சிப்ஸ் ரெடி. நம்மளோட சக்க சிப்ஸ், அதாவது பலாப்பழம் சிப்ஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. ஸோ டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லலாம். சீரியஸ்லி யூ won't believe guys, இதுதான் எங்கள் வீட்டில் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறது. பட் கடையை தோத்துருச்சுங்க. கடையில் கூட நான் இவ்வளோ டேஸ்ட்டாக சாப்பிட்டதில்ல. கடையை விட வேறு லெவலில் இருக்குது. ஐம் ஜஸ்ட் லவ்விங் இட். ஸோ இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குது கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மாதிரியான more interesting recipes and videos, don't forget to subscribe my channel Kikis Alaparai.